எனக்கு மனசு எப்போது லேஸ் ஆகணும், இல்லை தனியாக இருக்கேன் அப்படின்னா நான் ஏதாவது பெயிண்ட் பண்ணுவேன். அண்ட் அந்த பெயிண்ட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கண்டினியூஸ் கான்டென்ட் க்ரியேஷனால் டெய்லி ஸ்கிரிப்டிங், ரைட்டிங், எடிட்டிங் முடியல. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். அண்ட் அதுக்காக தான் இந்த பெயிண்ட் ஒர்க். ஏன்னா ஐ பிலீவ் ஆர்ட் இஸ் அ தெரப்பி. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, இது நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேனோ அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு வரைஞ்சேன். ஷ்ரூ டியூப்க்கு எல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுல யோசிச்சுட்டு இருந்தப்போ தூரமாக பார்த்தப்போ என் ட்ரெஸ் எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருந்தது. அண்ட் அதோட பிரிண்ட்டை ஷ்ரூ டியூப்க்கு போட்டிருக்கேன். ப்ளீஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. நானே மென்டல் ஹெல்த் சரியாகும் தான் பெயிண்ட் பண்ணேன். வீடியோ எடுக்கும் போதே மென்டல் ஹெல்த்தே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால நடுவில் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். எனக்கு சீரியஸாகவே ஒரு பெயிண்டிங் வீடியோ பின்னாடி எல்லாம் பேசுறதுன்னு தெரியல. பட் ஐ ஹாவ் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ. என்னை லவ் மீ, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட கான்டென்ட் என்ஜாய் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் உங்கள் பெஸ்ட் கண்டென்ட் நான் அவங்க எல்லாருக்கும் கொண்டு வருவேன். அண்ட் ஐ ப்ராமிஸ் திஸ் இயர் இஸ் கோனா பி அவர் இயர். இப்போ இருக்க யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே என்ன பயம்னா, எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது, ஆனால் காட்டலாம் பீப்புள் அவளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, ட்ரோல் பண்ணுவாங்களோ, நெகட்டிவ் ஃபேம் வருமோ, நெகட்டிவிட்டியாக பேசுவாங்களோ, இந்த மாதிரி நிறைய பேர் வெளியில் வரவே பயப்படுறாங்க. எல்லாம் ஐம் ஸோ லக்கி தட் ஐ காட் அ பாசிட்டிவ் சர்க்கிள். என்னோட பீப்புள் யாருமே இல்லை நெகட்டிவாக இது வரைக்கும் சொல்லலை. ஐம் ஸோ பிளெஸ்ட், டச்வுட். பட் எனக்கு சஜஷன்ஸ் கொடுத்தாங்க, நீ இப்படி பேசு, இப்படி பேசாத, இப்படி பண்ணு. நிறைய பேர் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, யூ குட், யூ டூ குட், அப்படியும் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஐம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் ஐ ஸ்டில் கண்டினியூ டு டூ வாட் ஐம் டூயிங். தேங்க்யூ. எல்லாரும் எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் போட சொல்கிறாங்க. பட் அப்படி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அப்படி போட்டால் என்னால் அவங்க எல்லாருக்கூடையும் கனெக்ட் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுற நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாது. நான் ஒரு டாக் தெரப்பி மாதிரி உங்கள் எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அதை பண்ணலை. பட் இஃப் யூ வாண்ட் இட் ஃபார் யர் சில்ட்ரன், ஒரு உங்களுக்கே அது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் ஏதாவது ஒரு வகையில் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் என்னால் முடிஞ்ச யூஸ்ஃபுல் கான்டென்ட், இன்ஃபர்மேஷன், ஃபனி வீடியோஸ், என்டர்டெயின்மெண்ட் கான்டென்ட் எல்லாத்தையுமே நான் யூடியூப் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் எஜுகேட் பண்ணுறேனோ அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது பற்றி வீடியோ பேசணும், இல்லை ஏதாவது டாப்பிக்கு கீழே நான் வீடியோ பண்ணணும், இல்லை ஏதாவது சஜஷன் கொடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணலாம். ஐ எம் ஓப்பன் டு ஆல் த கமெண்ட்ஸ். பட் ப்ளீஸ் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸை. உங்களுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, யார்கிட்டையும் பேச பிடிக்கல, ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்குது, டீஸ்ட்ரெஸ் பண்ணணும், லைக் இந்த மாதிரி இருந்தால் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள். சும்மா ட்ரா பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க. யாரில் உங்களை கேட்பா? கேட்டால் கூட இல்லை. இட்ஸ் ஆர் லைஃப், ரைட்? டூ வாட் யூ லவ் அண்ட் தட் வில் மேக் யூ த ஹாப்பியஸ்ட் பர்சன் எவர். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. சின்ன பிள்ளையிலேருந்து நான் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் நான் பண்ணுவேன். யார் அதை பண்ணாதுன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பட் யா, குட் திங்ஸ் மட்டும்தான் நான் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பேட் திங்ஸ் ஏதாவது பண்ணி ஸ்ருதி இதை பண்ணாது அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அதை ரீகன்சிடர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, ஆனால் அது மற்ற யாரையும் ஹர்ட் பண்ண விடாமல் பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்த நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வாட்டி நான் காலேஜில் யதார்த்தமாக இந்த டாபிக் பற்றி பேசும்போது இந்த ஒரு விஷயத்துக்கு ஐ காட் நம்பர்ஸ் அமௌண்ட் ஆஃப் கிளாப். பட் அந்த கிளாப்புக்காக உங்ககிட்ட சொல்லலை, இந்த மெசேஜ் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். உண்மையிலே இது உங்கள் லைஃப், பிடிச்ச மாதிரி இருங்க, ஆனால் மற்றவங்கள உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கண்டென்ட்ஸையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன். அண்ட் வில் த ரைட் டைம் கம்ஸ், த ரைட் திங்ஸ் ஹேப்பன். I love you all. Bye bye, YouTube fam.